இன்றைய காலகட்டத்தில வந்து பார்த்திங்கன்னா, தமிழ் மொழிய தவிர்த்து ஆங்கில மொழி ரொம்ப ஒரு முக்கியமான மொழியாயிருச்சு. கண்டிப்பா ஆங்கிலம் கத்துக்கிட்டே ஆகணும் இன்றைய காலகட்டத்தில. அப்பதான் கொஞ்சமாவது சோசியல் மீடியாலயோ, இல்ல பொது இடங்கள்லயோ கொஞ்சம் மூவ் பண்ணி போக முடியும் அப்படின்ற சிச்சுவேஷனுக்கு தள்ளப்படுறோம். நானுமே ஆவரேஜ் தான். நான் ஹை லெவல்ல கிடையாது. இது லோ லெவல், மீடியம் லெவல், ஹை லெவல் 3 லெவலா பிரிக்கிறாங்க. எனக்கே தெரியும் நான் மீடியம் லெவல்ல தான் இருக்கேன்ட்டு. சரி நம்மளும் இன்னும் கொஞ்சம் க்ரோத் பண்ணிக்கலாம். லோ லெவல் வேணாலும் சொல்லுங்க நம்ம ட்ரை பண்ணிருவோம். இப்போதைக்கு நம்ம வந்து மீடியம் லெவல்ல இருக்கிறனால என் கூட சேர்ந்து யாராவது ட்ராவல் பண்ண வரீங்களோ வாங்க. இப்போ மீடியம் லெவல்ல இருக்கேன்னு எனக்கே தெரியும். ஸோ அதனால் ஹேவ், ஹேஸ் இந்த ஹேவ், ஹேஸ் அப்படின்றது வந்து என்ன மீனிங் நம்மளுக்கு கொடுக்கணும் பார்த்தீங்கன்னா, இருக்குது. தமிழில் வந்து இதுக்கு இருக்குன்னு அர்த்தம். என்கிட்ட இது இருக்குது, அது இருக்குன்னு சொல்கிறோம் இல்லையா, அதுக்கு தான் இந்த ஹேவ், ஹேஸ் யூஸ் பண்ணுறோம். ரெண்டுமே ஒரே மீனிங் தான். ஆனால் இதை எந்த இடத்துல யூஸ் பண்ணணும் அப்படின்றது தான் இங்கே வந்து நம்மளுக்கு முக்கியமான ஒரு பாயிண்ட்டு. ஐ, வி, யூ, தேன்ற இடத்துல ஃபுல்லாக நம்ம ஹேவ் சப்ஜெக்டாக வர இடத்துல ஃபுல்லாக ஹேவ் யூஸ் பண்ணணும். ஹீ, ஷீ, இட், நேம் அதாவது அதர் மெம்பரை நம்ம அடுத்தவங்கள சொல்கிறப்பையும் அந்த ஹேஸ் தான் யூஸ் பண்ணணும். ஐ ஹாவ் அ கார். ஐ ஹாவ் எ கார் அப்படின்னா என்கிட்ட கார் இருக்குதுன்னு அர்த்தம். இதுவே அவங்கிட்ட கார் இருக்குது அப்படின்னா ஹீ ஹாஸ் அ கார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹீ ஹாவ் அ கார் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. ஹீ ஹேஸ் ஏ கார் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதே மாதிரி ராகுல் ஹேஸ் அ கார் அடுத்தவங்களுக்கு சொல்கிறப்பையும் அவனன்னு சொல்கிறப்பையும் ஹேஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஐ ஹாவ் அ பிரதர் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஐ ஹாவ் எ பிரதர் அப்படின்னு சொல்லணும். இதில் கீழே ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருக்கோம் பாருங்கள். வி ஹாவ் ரிலேட்டிவ்ஸ் இன் கொச்சின். தே ஹாவ் எ பிஸ்னஸ் இன் துபாய். மை ஃபாதர் ஹேஸ் 3 சிஸ்டர்ஸ். ஸோ வி வர இடத்துல மை ஃபாதர் வர இடத்துல என்ன மாதிரி யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு தெரியும். இதிலே கன்ஃபியூஷன்ஸ் ஆவாங்க ஒரு சில இடத்துல. அது என்ன மாதிரி இடம் அப்படின்னு பார்ப்போம் வாங்க. நானுமே ஒரு சில நேரங்களில் ரொம்ப கன்ஃபியூஷன் ஆவேன். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தான் லேர்ன் பண்ண முடியும். உடனே நான் வந்து இது வந்து மீடியமாக இருக்கவங்க மட்டும் தான் சொல்கிறேன். எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்றது தயவுசெய்து இந்த வீடியோ முடிஞ்ச வரைக்கும் இக்னோர் பண்ணிக்கோங்க. ஐ ஹாவ் 2 பிரதர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஐ ஹாவ் காட் 2 பிரதர்ஸ். ஐ ஹாவ் காட் 2 பிரதர்ஸ் அப்படி அது ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இது ஃபார்மல், அது இன்ஃபார்மல் சொல்லுவாங்க. ஸ்போக்கன் இங்கிலீஷில் நம்ம எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம். இதுவே நம்ம கிராமட்டிக்கலாக பேசணும், நல்லா பேசணும், கொஞ்சம் வெளி இடத்துல நல்லா நீட்டாக பேசணும் அப்படிங்கிற பட்சத்துக்கு இப்படி தான் யூஸ் பண்ணணும். அடுத்து பார்த்தீங்கன்னா, விச் ஒன் இஸ் கரெக்ட், போத் ஆர் கரெக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐ ஹாவ் எ கார் இது நார்மலாக, அதாவது என்கிட்ட இருக்குது. ஐ ஹாவ் அ டிவி, ஐ ஹாவ் அ ஃப்ரிட்ஜ் அப்படின்னு சொல்லலாம். இது நார்மலாக பேசலாம். ஆனால் அதாவது ஃபார்மலாக பேசிக்கலாம். ஐ ஹாவ் எ கார் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஐ ஹாவ் காட் அ கார் அப்படின்றது நான் ஃபார்மல் கிடையாது. இது வந்து கொஞ்சம் நீட்டாக நம்ம நீட்டாக வெளியிடங்களில் பேசுகிறதுக்கு அதுக்காக யூஸ் பண்ணுற மாதிரி, நம்ம கரெக்டாக ஃப்ளூயன்ட்லியாக கிராமட்டிக்கலாக பேசுகிற மாதிரி. ஐ ஹாவ் காட் அ கார் அப்படின்னா ஐ ஹாவ் காட் அ கார்னா என்கிட்ட கார் இருக்குது. ரெண்டுக்குமே ஒரே மீனிங் தான். ஆனால் நம்ம பேசுகிற இடங்கள் தகுந்ததாக இருக்குது. ஹி ஹேஸ் அ கார் அவன்கிட்ட கார் இருக்குது. இது வந்து நார்மல் தான், ஃபார்மல் தான். ஹீ ஹாஸ் காட் அ கிட் அவன்கிட்ட குழந்தைங்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஐ ஹாவ் ஃபீவர் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி சொல்லக்கூடாது. ஐ ஹாவ் ஃபீவர் எனக்கு ஃபீவர் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடாது. ஒரு டெம்பரேச்சர் அப்படி குறிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஐ ஹாவ் எ ஃபீவர் அப்படின்னு சொல்லணும். ஏன் சேர்க்கணும். ஸோ ஃபார்முலா சொல்கிறப்ப ஐ ஹேவ் ஹெட்டேக் சொல்கிறான் அப்படி சொல்லக்கூடாது. ஐ ஹாவ் எ ஹெட்டேக் சொல்லணும். ஐ ஹாவ் காட் அ ஹெட்டேக் அப்படின்னு சொல்லணும். இல்லாட்டி சி ஹேஸ் காட் அ ஹெட்டேக் அப்படின்னு சொல்லணும். ஸோ ஒவ்வொரு இடத்துல நம்ம யூஸ் பண்ணுற பொறுத்து நல்ல கிராமட்டிக்கலாக சொல்லலாம், இப்படி சொல்லிக்கலாம். இது நம்மளுக்கு நம்ம பேசுகிறப்போ பரவாயில்ல, இங்கிலீஷ் நல்ல நாலேஜோடு இருக்காங்க அப்படின்றத குறிக்கிறக்காண்டி மேக்ஸிமம் அப்படி தான். நார்மலாக ஸ்போக்கன் பேசுகிறதா ஐ ஹாவ் ஹெட்டேக், ஐ ஹாவ் எ ஹெட்டேக் அப்படின்னு மட்டும் கூட சொல்லிக்கலாம். அப்புறம் இந்த சிப்ளிங்ஸ் அப்படின்றது வந்து நம்ம கூட பிறந்தவங்கள தான் நம்மளுக்கு சிப்ளிங்ஸ் சொல்லுவாங்க. நீஸ் அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியும், நெஃப்யூன்றது தெரியும். அதாவது உடன் பிறந்தோர், நம்மளோட கூட பிறந்தவங்களோட, அதாவது அக்காவோ தம்பியோ அண்ணனோ தங்கச்சியோ அவங்களோட குழந்தைங்கள தான் பெண் குழந்தைங்கள நீஸ்ன்னு சொல்லுவோம். நெஃப்யூனா ஆண் குழந்தைங்கள அப்படி சொல்லுவோம். இதுவே கசின்ஸ்னால் யார் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட இந்த கிளாஸ் புரிஞ்சிருந்தால் மட்டும் நீங்கள் நான் ஷார்ட்ஸில் கொஸ்டின்ஸ் கேட்குறேன், அதுக்கு ஆன்சர் பண்ணுங்கள். புரியலை அப்படின்ற பட்சத்துக்கு இல்லை நான் இதை விட இன்னும் பெட்டராக இது லேர்ன் பண்ணணும் அப்படின்னீங்கன்னா எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் டு ஆல் சிஸ்டர் அண்ட் பிரதர்ஸ்.